பிரகாஷ் ராஜோட மார்க்கெட்டை காலி பண்ணும் பட தயாரிப்பாளர்கள். கே பாலச்சந்தர் இயக்கத்துல பிரபு ரமேஷ் அரவிந்த் நடிச்ச படம் டூயட். இந்த படத்துல ஒரு நடிகர் கேரக்டர்ல அறிமுகமானவர் தான் பிரகாஷ் ராஜ். கன்னட நடிகரான இவருக்கு கன்னட சினிமா கொடுக்காத வரவேற்பை தமிழ் சினிமா கொடுத்துச்சு. அதனால குறுகிய காலத்துல மிகப்பெரிய நடிகர் ஆயிட்டாரு. அதோடு ஹிந்தி சினிமா வர அவரோட புகழ் பரவிடுச்சு. இந்த நிலையில அறிமுகமான டூயட் படத்தோட பேர்ல டூயட் மூவிஸ்ன்ற பட நிறுவனத்தை தொடங்கி அபியும் நானும் மொழி உள்பட சில படங்களையும் தயாரிச்சு வெளியிட்டு வந்த பிரகாஷ் ராஜ் டோனி படத்தை அடுத்து உன் சமையல் அறையில் படத்தை தயாரிச்சு தானே இயக்கி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போதும் அவரோட தாய்மொழியான கன்னடத்துல அவருக்கு பெருசா படங்கள் இல்ல. இருந்தாலும் தாய்மொழி மீதே அதிக பாசமா இருக்காரு பிரகாஷ் ராஜ். தமிழ் தெலுங்கு மொழிகள்ல இருந்து கன்னடத்துக்கு டப்பிங் செய்யப்படும் படங்களால நேரடி கன்னட படங்களோட வெற்றி பாதிக்கப்பட்டு வருவதனால டப்பிங் படங்களை கர்நாடகத்துக்குள்ள விடவே கூடாதுன்னு எதிர்ப்பு குரல் கொடுத்து வராரு. இதனால கோலிவுட்ல தயாராகும் தங்களோட படங்களை கன்னடத்துல டப் செஞ்சு வெளியிட்டு வந்த சில படாதிபதிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம். தமிழ் படங்கள்லயும் நடிச்சிட்டு வரும் பிரகாஷ் ராஜே இங்க இருக்க பட தயாரிப்பாளர்களோட நலன் பத்தி கருதாமல் தாய்மொழி படாதிபதிகளை மட்டுமே கருத்துல கொண்டு ஒருதலை பட்சமா செயல்படுறதுனால அவர் மேல சில மெகா பட தயாரிப்பாளர்கள் கடும் அதிருப்தியில இருக்காங்களாம். கூடவே அவருக்கு கொடுக்க இருந்த வில்லன் கதாபாத்திரங்களுக்கும் பாலிவுட் வில்லன்களை இறக்குமதி செஞ்சு பிரகாஷ் ராஜோட மார்க்கெட்டை காலி பண்ண முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்களாம்.